முதல் கர்நாடக போர் ஷார்ட்ஸ் ஓகேங்களா. எந்த வருஷம்? 1746-48. அடையார் போரா அதுல வந்து முக்கியமான போர் 1746 நடந்தது. 1746 நடந்தது. முக்கியமா யாராருக்கு நடையிலன்னா இங்கிலீஷும் பிரெஞ்சும். என்னன்னா ஐரோப்பிய வாரிசுரிமை போர். ஐரோப்பிய வாரிசுரிமை போர் சரிங்களா. இங்க வந்து யாராருக்கு நடையில நடந்ததுன்னா டியூப்ளேக்கும் அன்வாரிதினுக்கும். பிரெஞ்சு சைடு டியூப்ளே, இங்கிலீஷ் சைடு அன்வாரிதின் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில நடந்தது. யாரு ஜெயிச்சார்னா டியூப்ளே தான் ஜெயிச்சாரு. அவரு புனித டேவிட் கோட்டை கைப்பற்றினார் சரிங்களா. என்ன உடன்படிக்கையின் படி நிறைவுபட்டதுன்னா ஐலா சபை. இரண்டாம் கர்நாடக போர் 1748 இருந்து 54. முக்கியமான போர் ஆம்பூர் போர் 1749. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. யாராருக்கு இடையிலன்னா பிரெஞ்சு இங்கிலீஷு. பிரெஞ்சு வந்து MSF ஷார்ட்கட்டு, முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப் பிரெஞ்சு சைடு. இங்கிலீஷ் சைடு வந்து NAE ஷார்ட்கட்டு, நாசிர் ஜங் அன்வாரிதின் இங்கிலீஷ் சைடு. NAE ஷார்ட்கட் MSF இன்ட்டு NAE. மூன்றாம் கர்நாடக போர் 1758. 63 வருஷம் வந்து முக்கியமான பர்சன் வந்து கவுண்டி லாலி புசி. கவுண்டி லாலி வந்து புனித டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பாரு. கவுண்டி லாலியும் புசியும் சேர்ந்து சென்னையை வந்து தாக்குவாங்க. வந்தவாசி போர் வந்து முக்கியமான போர் 1760. வந்தவாசியில யார் ஜெயிச்சிருப்பானா பிரெஞ்சு தளபதி சர் அயர்கூட்டு. அதனால அவர் வந்து வந்தவாசி வீரன் அழைக்கப்படுவார். இது வந்து 1763 பாரிஸ் உடன்படிக்கையில படி முடிவு இருந்தது. 6 முகத்தை மும்மரமா பாரு அப்படின்றது ஷார்ட்கட். 6 முகம்னா 6, 3 பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட். ஓகேங்களா.